அந்த கஷ்டம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. வீடு காலி பண்ணுறது, அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட கெஞ்சுறது பார்த்துட்டு இருக்க க்ரீன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் தான். நான் வந்து லீஸ்க்கு ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடு வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நாங்கள் 14th அன்னைக்கு வீடு வந்து மாற்றிக்கலாம், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா. அது வந்து எங்கள் அம்மா மாமியார் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு 17th மாற்றிருக்கோம். ஸோ அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட மட்டும் நான் சொல்லி இன்ஃபார்மும் பண்ணியாச்சு. அண்ட் யூடியூப்லேயுமே நான் அப்டேட் பண்ணிட்டேன், இதுமாதிரி லீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்லாம் நடக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏதோ ஒன்று கண்ணு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா என்னை முகம் தெரியாத நான் சின்ன சின்ன விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஈவன் லைவ் ஷார்ட்ஸு வீடியோக்கு அவ்வளோ சப்போர்ட்ஸ் இல்லாட்டியும் லைவ் ஷார்ட்ஸுக்கெலாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ யாருமே வந்து கண்டிப்பாக அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாருமே நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது வந்து நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். மோஸ்ட்லி எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து அப்படி தான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அதிகமாக நம்ப மாட்டேன். இப்போ வந்து என்ன அப்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஓனருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப ஏஜ்டு பர்சன் தான். அவருக்கு முடியாமல் தான் இருந்துச்சு, எனக்கு தெரியும். திருவள்ளூர் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அந்த ஊரில் தான் அவர் இருக்கார். கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. நாங்கள் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஏஜென்ட்லாம் எங்களை போய் கூட்டிகிட்டு போய் காட்டினாங்களா. ஸோ அவங்க மூலியமாக நாங்கள் வீட்டில் உள்ள அந்த பட்டி டிங்கரிங் பார்க்குற வேலையெல்லாம் இருக்கும்ல, பைப்பிங்கு, அப்புறம் வந்து ஒயரு இதெல்லாம் மாற்றணும், சுவிட்ச் போர்டு எல்லாம் மாற்றணும், பாத்ரூமே டோட்டலாக மாற்றணும், சிங்கை தூக்கிட்டு எடுக்கணும், புது பாத்ரூம் கட்டணும், பின்னாடி முன்னாடிலாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இத்தனை ஒர்க் இருக்குது. பட் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை, இன்னும் டாட் கூட வைக்கலை. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் லாக் ஆகிட்டோம். இப்போ வந்து ஹவுஸ் ஓனர்ட்டையும் இங்கே சொல்லியாச்சு, நாங்கள் வந்து 17th திங்ஸ் எடுத்துடுறோம் அப்படின்ட்டு. அவங்க எங்கள்கிட்ட இன்றைக்கி காலையில் கூப்பிட்டு இதுமாரி செவ்வாய் வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சுட்டு மட்டும் எடுக்காத, மற்றபடி எந்த நாள் வேணால் எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லி. நான் கிறிஸ்டின்றனால எனக்கு தெரியாதுன்னா அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அவங்களும் கிளியராக இருக்காங்க, 17th போகிறோம். ஏன்னா அடுத்த மாதம் வாடகை விடணும், பெயிண்டிங்லாம் அவங்க அடிக்கணும், நிறைய வேலை இருக்கு இல்லையா. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. நாங்கள் வந்து அந்த ஏஜென்ட் மூலியமாக ரெடி பண்ண சொன்னது வந்து பண்ணியிருந்தா கூட இந்த நேரம் முடிஞ்சிருக்கும். ஒரு பர்சன் அந்த ஹவுஸ் ஓனரோட ரிலேட்டிவ் என்ன சொன்னார்னா, நானே எல்லாமே ரெடி பண்ணுறேன், ஆளுங்களை வச்சு நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்களும் அசால்ட்டாக வந்துட்டோம். ஆனால் வேலைப்பாடே ஆரம்பிக்கல. டெய்லி கால் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து இதை பண்ணுங்க, எனக்கு எமர்ஜென்சி, குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு என்ன ரோட்லேயே அங்கே நிற்க முடியும், அங்கே காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே எப்படி நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஸாகவும் பேசியாச்சு. அவர் வந்து ஹவுஸ் ஓனரே நாளைக்கு காலையில் வராராமா. அவரோட கார் டிரைவர் பேசினார். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. 14 நாங்கள் 14 காலி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். 14 வந்து பால் காய்க்கிறோன்னு வந்து அந்த ஹவுஸ் ஓனர் புது ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி கணக்கு பார்த்தோம்னா இன்னும் என்ன ஒரு 4 நாள் தான் இருக்குது. அவங்க நேரம் வந்து பாதி ஒர்க்கை முடிச்சிருக்கணும், ஆனால் எதுவுமே பண்ணல. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கேட்ட பெயிண்டிங்கே நான் பண்ணி தந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 days மட்டும் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரில, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில. ஏன் இப்படிலாம் நடக்குது? அதான் லேசாக நம்ம நினச்ச விஷயங்கள் வந்து உடனேலாம் நடந்துடாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எப்போவுமே எனக்கு அப்படி தான், ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவ்வளோ லேஸில் நடந்துடாது, ஆனால் நடந்தால் நல்லா பெஸ்ட்டாக நடக்கும். அதை மட்டும் நான் நம்பிட்டு இருக்கேன். ஓகே, நம்மளுக்கு வந்து எப்போவுமே அப்படி தானே நடக்கும், அதை நம்ம பெருசாலாம் யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் இவங்களுக்கு நான் இந்த வீடை, நான் இருக்கிற வீடை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அவங்கள்ட்ட நான் கீ கொடுக்கணும், இதெல்லாம் ரெடி பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குல்ல. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்படி வந்து நான் நிற்பேன்னு எதிர்பார்க்கல. இதுக்காக தாங்க நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறது, சொந்த வீட்டில் போய் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு. நிஜமாவே அந்த கஷ்டம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதுமாதிரி வீடு காலி பண்ணுறது, அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட கெஞ்சுறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிஜமாவே. பார்ப்போம், இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ மாறுன்றது எனக்கு தெரியாது. பட் கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் நல்லபடியாக மாறணும். அண்டு இருக்கிற இந்த லீஸ் வீடாவது உருப்படியாக நம்மளுக்கு அமையணும். நம்ம கையில் நம்ம கேட்ட எல்லா அந்த குறைகள்லாம் சொல்லியிருக்கோம், அந்த வீட்டில் இதெல்லாம் மாற்றணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் மாற்றி கையில் வந்துரும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் சொன்னபடியே 17th வந்து வீடு காலி பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
அதுதான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏன்னா என் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நான் ஷேர் பண்ணுற ஒரே பிளாட்ஃபார்ம், நம்பி ஷேர் பண்ணுற ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப் தான். ஸோ கூட கடைசி வரைக்கும் எல்லோரும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது வீட்டில், இன்னும் நல்லா அம்மா வேறு வந்துடுவாங்க. ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்குதுன்றதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.